பொங்கலோ பொங்கல், தமிழர்களின் திருநாளாம் தைத்திங்கள் முதல் நாளாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை பொன்மாரில் அமைந்துள்ள பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி பொறியியல் கல்லூரி மற்றும் டாக்டர் க வாசுதேவன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நவீன தொழில்நுட்பம் பயிலும் வருங்கால பொறியியல் வல்லுநர்கள் தமிழருக்கே உரித்தான பாரம்பரிய உடையில் உற்சாகமுடன் பங்கேற்றார்கள். இளைஞர்களும் யுவதிகளும் பொங்கல் திருவிழாவினை உள்ளக்களிப்புடன் கொண்டாடிட வண்ண வண்ண கோலமிட்டு புதுப்பானைகளுக்கும் வர்ணமிட்டு மங்களம் பொங்க சந்தனம் குங்குமம் இட்டு பொங்கல் பானை வைக்க விழாவே கலை கட்டியது. சென்னை மாநகரத்திலே ஒரு கிராமத்தையே உருவாக்கிவிட்டது போல் இருந்தது. கல்லூரியின் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்களும் திரளாக வந்திருந்து விழாவினை சிறப்பித்தனர். மதுரையைச் சேர்ந்த சேராஸ் கலைக்குழுவைச் சேர்ந்த கிராமிய நடன கலைஞர்கள் வாத்தியங்கள் முழங்க நடனமும் ஆடி பொங்கல் வைக்க ஆயத்தமாகும் இளைய தலைமுறையினரை உற்சாகப்படுத்தினார்கள். பொங்கல் திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகரும் இயக்குனருமான திரு ஆர் பாண்டியராஜன் அவர்கள் குத்து விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். பிரின்ஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் க வாசுதேவன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இந்த பொங்கலோ பொங்கல் என்ற விழாவுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகத்தான் நாங்கள் முடிவெடுத்தோம், நடத்தலாமா என்று நாங்கள் மாணவர்களை அணுகிய போது அவர்கள் ஏகோபத்த குரலை நாம் நடத்துவோம், சிறப்பாக நடத்துவோம் என்று இங்கே சொன்னார்கள். அதை அவர்கள் சொன்ன வேகத்தை விட இங்கே அவர்கள் அமைத்திருக்கிற பொங்கல் பானைகள் ரொம்ப ஏராளமாக இருக்கின்றது. அவர்கள் நான் 1000 தான் வேண்டும் சொன்னேன், இப்போ இன்று இங்கே 1300 பொங்கல் பானைகள் இங்கே வைத்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியின் சார்பில் விழாவின் சிறப்பு விருந்தினர் ஆர் பாண்டியராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இன்றைய மாணவ மாணவிகளின் கரை புரண்டோடும் உற்சாகத்தை பார்த்து ஆர் பாண்டியராஜன் அவர்கள் பேசிய போது, எத்தனையோ பொங்கல் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வாசலில் இப்போ வாசல்லாம் கிடையாது, குக்கர் பொங்கல், பாம்பேயில் பொங்கல் வச்சாங்க,
ஒருத்தர் போயிருந்தேன், 1000 பொங்கல். அமெரிக்காவில் பொங்கல் வச்சு போயிருந்தேன். எல்லா பொங்கலும் பார்த்துருக்கேன். அதான் பிரிச்சு மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு அன்பான பொங்கல் நீங்க தான் பார்க்குறது. சிறப்பு விருந்தினராக வந்த பாண்டியராஜன் அவர்கள் கற்பூரம் ஏற்றி அடுப்பை பற்ற வைக்க அங்கு இருந்த 1300 பொங்கல் பானை அடுப்புகளை மாணவ மாணவிகள் பற்ற வைத்து பொங்கல் பொங்கத் தொடங்கினர். அந்த காலத்தில் கிராமத்து வீடுகளில் எப்படி பொங்கல் பானையிடுவார்களோ அந்த மாதிரி மஞ்சள் இஞ்சி கொத்துக்கள் பானையை அலங்கரிக்க பாலும் நீரும் கலந்து கொதிக்க வைத்து அரிசி பருப்பை களைந்து அதிலே இட்டு அத்தனை பொங்கல் பானைகளும் இளைஞர்கள் மற்றும் நங்கைகளின் கைப்பக்குவத்தில் இனிய சர்க்கரை பொங்கலாக தயாரானது. ஒன்று இரண்டு மூன்றல்ல 1300 பொங்கல் பானைகள் ஒன்றாக சேர்த்து ஒரு சேர பார்க்கும்போது கூடி வாழ்வது எங்கள் இனம், ஒற்றுமையாக ஆடி கழித்திடுவோம், ஒன்றாக உண்டு மகிழ்ந்திடுவோம் என்பதை உலகிற்கு பறைசாற்றும் எங்களினம் தமிழினம் என்று சொல்லாமல் சொல்லியது இந்த இளைய தலைமுறை. இந்த 2 கல்லூரியுடைய மாணவர்களும் கடந்த 10 நாட்களாக இடைவிடாமல் முயற்சி செய்து தமிழுடைய திருநாளான பொங்கலை கொண்டாடினார்கள். கிட்டத்தட்ட 1300 பொங்கல் பானைகளை வைத்து பொங்கலிட்டார்கள். மாணவர்களும் மாணவிகளும் இங்கே இருக்கிற ஸ்டாஃபு, இங்கே பொன்மாரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லோரும் இங்கே இந்த விழாவை சிறப்பாக நடத்தினார்கள். இந்த பொங்கல் பண்டிகை ஏன் கொண்டாடணும் அப்படின்ற உங்களுக்கு சொல்லணும். இது தமிழர்களுடைய மூதாதையர்கள் முதற்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது தமிழர் என்றாவே பொங்கல் தான் ஞாபகம் வரும், வேறு எந்த பண்டிகை வராது. அதனால் மாணவர்கள் இப்போ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நடக்கைகள் மாறி வர்றதுனால இந்த பொங்கலை கிராமிய நடைமுறையில் கொண்டாடணும். ஏன்னா நம்மெல்லாம் இப்போ சென்னையில் சுற்றுப்புறத்துலலாம் பொங்கல் ஸ்டவ்வு அது மாதிரியெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே மாணவர்கள் ஃபுல்லாக கற்கள், செங்கற்கள் வைத்து, அதாவது இந்த சவுக்கு இந்த மரங்கள்லாம் வைத்து பானையை கொண்டு இங்கே பொங்கல் கொண்டாடினார்கள். இதுதான் எங்களுடைய கல்லூரிகளில் முதலாக நாங்கள் இந்த ஆண்டு தான் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம். இனிமேல் வருங்காலங்களிலும் நாங்கள் தமிழர்களுடைய பண்டிகையை கொண்டாடி அனைவருக்கும் இதனுடைய இதை சொல்லணும். இந்த பொங்கல் பண்டிகையில் மதுரையிலிருந்து வரவழைக்கப்பட்ட கலைஞர்கள், நடன கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள் கூத்தாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம் போன்ற நடனங்களை நடித்து
எங்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். எங்கள் மாணவர்கள் அவரோடு சேர்ந்து நன்றாகவே இந்த பண்டிகையை கொண்டாடினார்கள். உலகெங்கும் இருக்கின்ற பொதிகை நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர்களின் திருநாள் இது, தைப்பொங்கல் நன்னாள் இது. உழைக்கும் உழவர்களின் களைப்பை போக்கி களிப்புடன் அவர்கள் வாழ்வை வளமாக்கும் நல்ல திருநாள் இது. பாரம்பரிய நடனங்கள் போன்று கிராமிய நாட்டுப்புற கலை நடனங்களும் எல்லோரின் இதயத்தை கொள்ளை கொள்ளும். மாணவர்களும் கிராமிய இசைக்கு ஆடியதை பார்க்கும்போது கல்லூரி வளாகமே களை கட்டியது. பொங்கல் திருவிழாவில் பங்கேற்று மகிழ்ச்சியடைந்த மாணவ மாணவிகள் தைத்திருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். உலகம் என்னும் தேருக்கு அச்சாணி உழவன் என்று வள்ளுவ பெருந்தகை உழவரின் பெருமையை புகழ்ந்துரைத்திருக்கிறார். இதையெல்லாம் நினைவில் வைத்து நாம் வீட்டுக்கு ஒரு மரமாவது வளர்க்க வேண்டும். விவசாயிகளின் துயரை களையும் வகையில் மரங்களை வளர்த்து மழையை பெருக்கி நம் நீர் பற்றாக்குறையை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். கோலமிட்ட பானையதில் கொத்து மஞ்சள் கட்டி வைத்து பானைகளை அடுப்பில் வைத்து பால் ஊற்றி அரிசியும் பருப்புமிட்டு பாலும் பொங்கி வருகையிலே பொங்கலோ பொங்கல் என்போம். அனைவரின் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கலோ பொங்கல் என்போம். விழாவில் பங்கு கொண்டவர்கள் சர்க்கரை பொங்கலையும் கரும்பையும் சுவைத்து மகிழ்ந்தனர். பொங்கல் திருவிழா இனிதே நிறைவுற்றது.